இவன் எப்படி கடந்த காலத்துக்கு போனா? இவ என்ன பேயா, பூதமா? நம்ம சேனல்ல லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஆச்சுன்னு சொல்றேன். ஒருவனின் வயசு 27. வாழ்க்கை சுமைகளால் நொந்தவன். ஒரு நாள் அவன் வீட்டில பழைய ரேடியோவை சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நீல ஒளி அவன் முன்னாடி, ஒரு டைம் மெஷின். அவன் அதை பார்த்து குழம்பி நின்றான். இது எப்படி இங்கே வந்தது? ஆனா அவன் இதயத்துல ஒரு ஆசை மட்டும். ஒரு தடவை ஆனாலும் எங்க அப்பாவை பார்க்கணும். 6 வயசுலயே அப்பாவை இழந்துட்டான். அவன் தைரியமா அந்த இயந்திரத்தில கைய வைத்தான். ஒரு கணம் ஒளி மின்னிச்சு. அவன் கடந்த காலத்தில விழுந்தான். பச்சை பசேல் தோட்டம், பறவைகளின் குரல். அங்கே அவன் அப்பா ஒரு சிறு பையனோட விளையாடுறார். அந்த பையன் அவன்தான். அவன் கண்கள் நனைந்தது. இதுதான் அப்பாவுடன் கடைசியாக விளையாடிய தருணம். அவன் தொலைவிலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். கண்ணீரோட சிரிச்சான். பிறகு மெதுவா அவன் அப்பாவை அணுகினான். வணக்கம் ஐயா. அப்பாக்கு குழப்பம், யார் இவன் என்று. ஆனா மனசு சொல்லுது, இந்த மனிதர் பரிச்சயமானவர் போல. அவன் கழுத்தில் இருக்கும் லாக்கெட்டையும், குழந்தை கழுத்தில் இருக்கும் லாக்கெட்டையும் பார்த்ததும் அப்பா அதிர்ச்சி அடைந்தார். இவன் என் மகனா? அவன் கண்ணீர் மல்க சொன்னான். அப்பா, நான் உங்க மகன்தான். நான் உங்க குரலை கூட மறக்கல. நீங்க போன பிறகு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்பா அதற்கு, என்னாச்சு, நான் தொலைஞ்சுடனா? இல்லப்பா, நீங்க இறந்துடீங்க. அப்பா நிமிர்ந்தார். கண்ணீரை அடக்க முடியலை. அவன் மகனை தழுவிக்கிட்டார். எனக்காக அழாதே மகனே. அப்போ திடீரென இயந்திரம் மீண்டும் மின்னியது. அந்த நிமிடத்துல அப்பாவும் மகனும் மீண்டும் குழந்தை மாறி விளையாட ஆரம்பிச்சிடாங்க. சுத்தி இருந்தவங்க, என்ன இவ்ளோ வயசாகியும் இப்படி பண்றாங்க? ஆனா அதுக்குள்ள இருக்க வலியும் வேதனையும் அவர்களுக்கு புரியாது. இயந்திர நேரம் முடியுது. அப்பா அவன் கைப்பிடிச்சு மெதுவா சொல்றாரு, நான் போனாலும் உன் இதயத்துல நான் இருக்கேன். ஒளி பரவுது. மகன் மறைந்து விடுறான். தற்போதைய காலத்துக்கு திரும்பிய அவன் தன் அப்பாவின் புகைப்படத்தை கையில எடுத்துக்கிட்டு சிரிச்ச கண்ணீரோட சொன்னான், நான் உங்களை மீண்டும் பார்த்துட்டம்பா. நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில டைம் மெஷின் கிடைச்ச என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.